சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல. தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. தன்னை திருத்திக் கொள்ளாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த பதிவை ஒரு பாடலுடன் ஆரம்பித்திருக்கின்றேன். இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல்களில் ஒன்று. இந்த பாடல் வரிகளை பலர் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதும் உண்டு. இந்த பாடலில் அடுத்து ஒரு வரி வரும். உலகம் மனிதன் என்று விஞ்ஞானம் கண்டவர்கள் ஒப்பற்ற சாதனைகள் புரிந்துவிட்டார். ஊழ்வினையும் பயனும் என்று கல்லாக நின்றவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் வாழ்ந்துவிட்டார். இதை ஏன் இங்கே நான் பதிவு செய்கின்றேன் என்றால், மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் காண வேண்டும். இன்று எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் நமது சாஸ்திரங்கள், நமது வேதங்கள் போன்றவற்றை வாய்வழியாக மக்கள் மனப்பாடம் செய்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வழங்கி வந்தார்கள். ஒரு காலத்தில் இந்த பொக்கிஷங்கள், இந்த சிந்தனைகள் அனைத்தும் ஓலை வடிவில், ஓலைச்சுவடுகள் வடிவில், செப்பேடுகள் வடிவில், கல்வெட்டுகள் வடிவில் எழுதப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றால் ராஜராஜ சோழனின் அனைத்து சரித்திர புகழும் அங்கே எழுத்து வடிவில் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும். அதன் சில காலங்களுக்கு பிறகு காகிதம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதில் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது இன்னும் சிந்தனைகளும் கருத்துக்களும் பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டது. அதுக்கு சில காலங்கள் கடந்து அச்சு வருகின்ற பொழுது எழுத்து உலகில் ஒரு பெரும் சாதனை, ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டது. பல சிந்தனையாளர்கள் உலகத்தில் அடுத்த தலைமுறைக்கான பல சிந்தனைகளை செதுக்கி வைத்து சென்றார்கள், புத்தகங்களின் வாயிலாகவும் எழுத்துக்களின் வாயிலாகவும். ஆனால் கணினி என்ற ஒன்று வந்த பிறகு இந்த தகவல் தொழில்நுட்பம் ஒரு அதீத வளர்ச்சி அடைந்தது. நாம் எழுதுவதை அழித்து வெட்டி திருத்தி எழுதுகின்ற காலங்கள் கடந்து உடனடியாக தட்டச்சு செய்து அதில் மாற்றங்கள் செய்து அந்த நொடியே மற்றவர்களுக்கு அனுப்புகின்ற அந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை நோக்கி நாம் அடைந்து விட்டோம். இது ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்றால், கணினி, டிஜிட்டலைசேஷன் போன்றவை எல்லாம் ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்றால், தற்சமயம் நாம் AI எனப்படும் ஒரு செயற்கை நுண்ணறிவு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் எதை நமது செயலாக நாம் செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருந்தோமோ அதை இப்பொழுது அறிவாற்றலுடன் சேர்ந்து அது ஒரு மனிதனாகவே சிந்தித்து செயல்படுகின்ற நிலைக்கு ஒரு இயந்திரத்தை உருவாக்குகின்ற ஒரு தொழில் புரட்சியை தொழில் திறன் புரட்சிக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த சூழ்நிலையில் அண்மையில் இந்த தொழில் புரட்சி AI போன்றவற்றில் முதல் நிலையில் இருப்பது மைக்ரோசாப்ட் நிறுவனம். உலகில் தலை சிறந்த நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கின்றது. கணினி உலகத்தில் அது ஒரு தனி தடத்தை பதித்துள்ளது. அதன் தலைமை செயல்முறை அதிகாரியாக இருப்பவர் இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் தனது கல்வியை மேற்கொண்டு பிறகு அமெரிக்காவுக்கு சென்ற ஒரு இந்தியர், ஆந்திராவை சேர்ந்தவர் சத்யா நடேலா என்ற ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதர். அவர் அண்மையில் மலேசியாவிற்கு வந்திருந்தார். நமது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்து, அந்த சந்திப்பை தொடர்ந்து அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் என்ற வகையிலே எங்களுக்கும் ஒரு கலந்துரையாடல் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணம். காரணம் என்னவென்றால், சத்யாவின் திறமை, சத்யாவிற்குள்ள சக்தி, ஆளுமையை மதித்து பிரதமர் அவர்கள் சத்யா கிளம்பி செல்கின்ற பொழுது, இந்த கலந்துரையாடல்கள் எல்லாம் முடித்துவிட்டு கிளம்பி செல்கின்ற பொழுது கட்டிடத்திலிருந்து வெளியே வந்து அவருடைய காரில் ஏறி புறப்படும் வரையில் பிரதமர் கார் வரைக்கும் சென்று கார் கண்ணாடியும் இறக்கி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். இது இந்திய சமுதாயத்திற்கு ஒன்று சிந்தித்து, இது பெருமை என்பது சொல்வதை விட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் கருதுகின்றேன். உலக அளவில்
இன்று இந்தியர்கள் கணினித்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் AI போன்ற இந்த சகாப்தங்களில் பெரிய சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அந்த துறை மலேசியாவில் கால் பதிக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் சத்யா இங்கே வந்திருந்த பொழுது ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருந்தார். 32 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய ஒரு முதலீட்டு இந்த நாட்டிற்கு வருகிறது. அது மைக்ரோசாஃப்ட் மூலமாக வருகிறது. 10.5 பில்லியன் அல்லது 1500 கோடி 1050 கோடி வெள்ளி முதலீட்டை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இங்கே செய்யவிருப்பதாக அந்த கலந்துரையாடலின் போது அறிவிக்கப்பட்டது. இந்த முதலீடு செய்யப்படுகின்ற போது பல புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. பல புதிய தொழில் திறன்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இந்த முதலீட்டின்படி ஒரு புதிய தொழில்நுட்ப கட்டமைப்பை மைக்ரோசாஃப்ட் இந்த நாட்டிலே உருவாக்குகிறது. குறைந்தபட்சம் 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் இதில் கிடைக்கவிருக்கிறது. இந்த 2 லட்சம் வேலை வாய்ப்பில் ஒரு 10 விழுக்காடு என்று நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு குறைந்தது 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இந்தியர்களுக்கு 10 விழுக்காடு இந்தியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தது ஒரு 20,000 பேருக்கு ஒரு புதிய தகவல் தொழில்நுட்ப துறையில் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை நாம் சிந்திக்க வேண்டும். இதை இங்கே இத்துடன் நான் நிறுத்திக் கொண்டு அந்த அடுத்த கட்ட விளக்கத்தை சற்று நீளமாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதுவரை நான் உங்கள் சரஸ்வதி கந்தசாமி. உலகம் மனிதன் என்று விஞ்ஞானம் கண்டவர்கள் ஒப்பற்ற சாதனை புரிந்துவிட்டார். உலகம் மனிதன் என்று விஞ்ஞானம் கண்டவர்கள் ஒப்பற்ற சாதனை புரிந்துவிட்டார். ஊழ்வினையும் பயணம் என்று கல்லாக நின்றவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் வாழ்ந்து விட்டார். ஊழ்வினையும் பயணம் என்று கல்லாக நின்றவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் வாழ்ந்து விட்டார். சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல.